ஆனா 2021 சட்டமன்ற பொது தேர்தல வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய ஆட்சி அமைப்பதற்கு நல்ல சூழ்நிலை இருந்தது. தென் மாவட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாம திமுகவுக்கு பி டீமா இருந்து வெற்றி வாய்ப்பை இழக்க செய்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. காட்டிட்டாங்கல்ல, பூனைக்குட்டி வெளியில் வந்துடுது. பூனைக்குட்டி உண்மையான முகம் மக்களுக்கு தெரிந்து விட்டது. இப்ப எங்க போய் சேர்ந்திருக்கிறார்? கேவலம் இல்ல, ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்து தலைமை தாங்கி இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து இவருக்கு அடையாளத்தை கொடுத்து, முதலமைச்சர் என்ற அடையாளத்தை அம்மா கொடுத்து, இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடையாளத்தை கொடுத்த பிறகு இது கூட இவ்வளவு பெரிய பதவி கொடுத்த பிறகு அந்த மனிதனுக்கு ஆசை அடங்கல. எங்க போய் சேர்ந்திருக்கிறாரு? தீய சக்தி திமுகவோடு சேர்ந்துட்டான்.